குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி யூனிட் 6 த மிடில் ஏஜஸ் இடைக்காலம். இன்ட்ரடக்ஷன். Further classified as early central on later established Christianity and Islam, rapid development, territorial expansion, demographic and urban growth. இந்த பீரியடில் தான் இஸ்லாம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி ரெண்டுமே வந்தது. இது இந்த பீரியடில் நம்மளுடைய முன்னாடி உள்ள காலம், இடைப்பட்ட காலம், அடுத்தது பின்னாடி இருக்கக்கூடிய காலம், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சைனா, டாங் டைனஸ்டி. Tang dynasty rose from the widespread rebellions. Yang Yu, the emperor of China, he was killed by his royal officials. Li Yuan proclaimed himself emperor. This dynasty undertook enormous public works. Two capital cities, Boyang and Chang'an, were built. Scholar officials trained in Confucius philosophy. இந்த டாங் டைனஸ்டியில் தான் நிறைய விதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டது. யங் யூங்கிறவர் தன்னை ராஜாவாக அறிமுகப்படுத்திக்கிட்டார். ஆனால் அவருடைய அஃபிஷியலில் ஒருத்தவங்களே அவரை கொண்டுட்டாங்க. அடுத்தது லீ யுவன் தன்னை எம்பரராக சொல்லிக்கிறாரு. எம்பரர்னால் பேரரசர் அப்படின்னு அர்த்தம். இந்த டைனஸ்டியில் ஸ்காலர்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய படித்தாங்க. கன்ஃபூஷியஸோட தத்துவத்தை தான் நிறைய படித்தாங்க. 2 கேபிட்டல் சிட்டிஸு இவங்க உருவாக்குனாங்க. அடுத்தது சங் டைனஸ்டி. ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரி ஃப்ளோரிஷ்டு. அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் பிகேம் ஹைலி ஆர்கனைஸ்டு. தெர் வேர் 2 எக்ஸ்டர்னல் இன்வேஷன்ஸ் ஃப்ரம் த நார்த் தட் எண்டிங் த சங் டைனஸ்டி. இந்த சங் டைனஸ்டியில் ட்ரேட், வாணிகமும் தொழிற்சாலைகளும் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து நிறைய மாற்றங்களை ஏற்படுத்துனுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதாவது அயன், அது இரும்பு, அந்த தொழிற்சாலைகள்லாம் ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்தது. 2 அந்நியர்களுடைய படையெடுப்புனால இந்த டைனஸ்டி அழிஞ்சிருச்சு. அடுத்தது யுவன் டைனஸ்டி. மங்கோல்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் எ யுவன் டைனஸ்டி. அந்த யுவன் டைனஸ்டியை நிறுவனது மங்கோல்ஸ். த மங்கோல் கோர்ட் இன் பீஜிங் இம்ப்ரெஸ்ட் எ ஃபாரினர் லைக் மார்க்கோ போலோ. த லீடர் ஆஃப் ரெட் டர்பன்ஸ் சூ யுவன் சங் கேப்சர்ட் த மங்கோல் கேபிட்டல். சூ யுவன் சங்கிறவர் மங்கோல் கேபிட்டலை பிடிச்சிடுறாரு. மார்க்கோ போலோ தான் இந்த மங்கோல் கோர்ட்டில் பெரிய ஒரு தத்துவஞானியாக இருந்தார். ஜப்பான். மெனி ஆஃப் த ஆன்சஸ்டர்ஸ் கேம் ஃப்ரம் கொரியா அண்ட் மலேசியா. ஜப்பானுக்கு நிறைய பேர் வந்தவங்க வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க, கொரியாவிலேருந்தும் மலேசியாவிலேருந்து தான் வந்தாங்க. யமாண்டோ இஸ் த ஒரிஜினல் நேம் ஆஃப் ஜப்பான். ஜப்பானுடைய உண்மையான பேர், அதாவது ஒரிஜினல் நேம் யமாண்டோ அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். த ஒரிஜினல் ரிலிஜியன் ஆஃப் ஜப்பான் வாஸ் ஷின்டோ. ஷின்டோவில் இருக்கக்கூடிய மதம் ஜப்பானில் இருக்கக்கூடிய மதம் ஷின்டோ. ஷொடோகோ டெய்ஷ்கி வாஸ் மேட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்ட்ராங். 200 years rule of Fujiwaras, a new class of large landlords emerged. The end of 16th century, the whole Japan was united. ஜப்பானில் பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான கவர்மெண்ட் ஷொடோகோ டெய்ஷி அப்படிங்கிறவர் தான் ஏற்படுத்தினார். அங்கே உள்ள மதம் ஷின்டோ. அதோடைய பழைய பேர் யமன்டோ அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரிஜினல் நேம். ஆனால் அதுக்கப்புறம் தான் அதை ஜப்பான்னு பேர் மாற்றினாங்க. 200 வருஷம் ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் ஃபியூஜிவாராஸ் ஆட்சி பண்ணுறாங்க. நிறைய நிலச்சுவார்ந்தார்கள்லாம் வந்துடுறாங்க. 16வது செஞ்சுரி முடிவில் இந்த ஜப்பான் ஒன்றா ஆயிடுது. ரைஸ் ஆஃப் இஸ்லாம். இப்போ இஸ்லாம் மதம் ஆரம்பிக்குது. ப்ராஃபட் முஹம்மட் எஸ்டாப்ளிஷ்ட் இஸ்லாம். இஸ்லாம் கேவ் எ மெசேஜ் ஆஃப் பிரதர்ஹுட். ப்ராஃபட் அண்ட் ஹிஸ் ஃபாலோயர்ஸ் மூவ் டு த சிட்டி ஆஃப் எத்ரிப். எத்ரிப் ரீநேம்ட் ஆஸ் மதீனா. அதாவது ப்ராஃபட் முகமது நபிகள் நாயகம் தான் இஸ்லாமை ஆரம்பிக்கிறாரு. அந்த இஸ்லாமினுடைய முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, எல்லாரும் சகோதரர்கள், சகோதரத்துவமாக இருக்கணும். அனைத்து முஸ்லீம்களும் மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வலியுறுத்துது. ப்ராஃபட் முகமதும் அவருடைய ஃபாலோயர்ஸும் எல்லாரும் சேர்ந்து மதீனா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அதுதான் எத்ரிப்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அந்த எத்ரிப்ங்கிற பேரை தான் மாற்றி மெதினான்னு இப்போ வச்சாச்சு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த பேர். அடுத்தது அரேபியன்ஸ் வராங்க. இந்த முஸ்லீம் அரப்ஸ் கேரிட் இஸ்லாம் ஃபார் அண்ட் வைட். Umayyads
were overthrown by Abbasids. Abbasids rule began in 750 AD. அதாவது முஸ்லீம்ஸுடைய அந்த கொள்கைகளெல்லாம் அரேபியன்ஸ் தான் எல்லா இடத்துக்கும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. உமையாத்ஸுங்கிறவர் தான் அப்பாசிட்ஸுங்கிறவரால் தோற்கடிக்கப்பட்டு அவர் அப்பாசிட்ஸ் வந்துடுறாரு. அப்பாசிட் ரூல் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா 750வது வருஷத்தில் ஆரம்பிக்குது. அராப்ஸ் ஸ்காலர், அராப்ஸ்னால் அரபில் உள்ள மாணவர்களுடைய தன்மை என்னன்னு பார்ப்போம். சயின்டிஃபிக் spirit of inquiry, medicine and mathematics, they learned much more. Many students from Arabia went to Taxila to learn medical education. Many subjects were translated into Arabic. இங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மெடிசின் படித்தாங்க, மேத்தமெட்டிக்ஸ் படித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் மெடிசின்ஸு படிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய மொழிகளில் அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டது. Seljuk Turks. The Arab Empire was disintegrating. The Seljuk Turks had become Muslims, succeeded the taking possession of Baghdad. பாக்தாத்லேருந்து ஒரு குரூப் வந்து செல்ஜக் துருக்ஸுங்கிற ஒரு குரூப்பு வந்து இதை கொண்டு அரபை இது பண்ணி தோக்கடிச்சிட்டு இவங்க வந்துடுறாங்க. அடுத்தது க்ரூசேட்ஸ்னால் சிலுவை போர். The struggle between Christianity and முஸ்லிம்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் இடையில ஏற்படக்கூடிய சண்டை இது. நியர்லி 200 years continued and is called crusades. க்ரூசேட்ஸுங்கிறது சிலுவை போர்னு சொன்னேன். இந்த முஸ்லிம்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் இடப்பட்ட அந்த சண்டை தான் வந்து சிலுவை போர்னு சொல்கிறோம். இது கிட்டத்தட்ட 200 வருஷங்கள் நடந்துச்சு. ஒட்டாமன் எம்பையர், ஒட்டாமன்கிறது அது ஒரு விதமான எம்பையர்னுடைய பேர். இந்த they crossed over to Europe and occupied Bulgaria and Serbia. The 19th century ended only with the World War I. World War Iல இந்த எம்பையர் அழிஞ்சு போயிடுச்சு. செர்பியாவையும் பல்கேரியாவையும் வந்து தான் அவங்க ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 19th centuryல World War I வரும்போது அது முடிஞ்சிருது. அடுத்தது ஃபெடோலிசம்ங்கிறது நிலப்பிரபுத்துவம். அப்படின்னா நல்ல லேண்ட்லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, நிலங்கள் நிறையா யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் மிகப்பெரிய அதிகாரிகள், அவங்க பெரிய பணக்காரவங்களாக இருக்கிறவங்க தான் அந்த இடத்துல அதிகாரம் உள்ளவங்களாக இருப்பாங்க. இந்த பீப்புள் வாஸ் கவர்ன் பை ஃபெடரல் ரிலேஷன்ஸ். அவங்க தான் அந்த நிலப்பிரபுக்கள் தான் வந்து கவனிச்சுக்குவாங்க. அவங்களுக்குள்ளாரே ஒவ்வொரு பிரிவாக பிரித்து ஒருத்தர் கவனிச்சுக்கிற மாதிரி அவங்களே பண்ணிக்குவாங்க. இந்த கிங் ரெப்ரசன்ட் காட் ஆன் எர்த். கடவுளுடைய வடிவமாக ராஜாவை பார்த்தாங்க. தெர் வாஸ் நோ ஐடியா ஆஃப் ஈக்குவலிட்டி ஆர் ஃப்ரீடம். இவங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு சார்ந்து இருக்கிறதுனாலேயே சுதந்திரமாக இருக்கணும், தனியாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதே அவங்க நினச்சே பார்க்கவே இல்லை. த பிஷப், அபாட்ஸ் அண்ட் கார்டினல்ஸ், த ப்ரீஸ்ட் நெக்ஸ்ட் டு போப் கார்டினல்ஸ். போப்பாண்டவருக்கு அடுத்தபடியாக இருந்தவங்க கார்டினல், அபாட்ஸ், பிஷப், இவங்கெல்லாம் வந்து அந்த கிறிஸ்டியனிட்டியில் இருந்தாங்க. சர்ச், அதாவது திருச்சபை நமக்கு தெரியும். The growth of the church in the later middle ages was accompanied. Many pious Christians now began to represent Pope's institution into the state affairs. அதாவது இந்த சர்ச்சில் இருந்து இப்போ திருச்சபைங்கிறது நம்ம எப்படி கிறிஸ்டியன்ஸ்க்கு வந்து சர்ச்சு, அதாவது ஹிந்துஸ்க்கு வந்து டெம்பிள் சொல்கிறோமோ அது மாதிரி கிறிஸ்டியன்ஸ்க்கு சர்ச்சு. இவங்க இந்த வளர்ச்சியானது வந்து சர்ச்செல்லாம் ஏற்படுத்தி நிறைய பேர் வந்து அங்கே வந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து போப்பாண்டவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு அங்கே வந்து ப்ரேயர்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்டேட்டை வந்து நிரூபிக்க ஆரம்பித்தாங்க. இதுதான் இந்த கிறிஸ்டியானிட்டியுடைய முக்கியமான ஒரு இது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.